சென்னை காமராஜர் சாலையில் நடைபெறும் குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நாட்டின் 77வது குடியரசு தின கொண்டாட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் உழைப்பாளர் சிலை அருகே தேசிய கொடியை ஆளுநர் ஏற்ற இருக்கிறார். இந்த நிகழ்விற்காக தற்போது முதலமைச்சர் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழா நிகழ்வு நடைபெற இடத்திற்கு அணிவகுப்போடு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நிலையில சரியாக 7:58 மணி அளவில் தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி விழா நடைபெறும் நிகழ்விடத்திற்கு வர இருக்கிறார். அதற்கு பிறகு சுமார் 8 மணி அளவுல தேசிய கொடியை ஆளுநர் R.N. ரவி ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நீதிபதிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆளுநர் R.N. ரவி தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக விழா நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் அணிவகுப்போடு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விழா நிகழ்வு நடைபெற இடத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய காரில் இருந்து பயணித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்து சரியாக ஒரு 7:58 மணி அளவில் ஆளுநர் R.N. ரவி இந்த விழா நடைபெறக்கூடிய மேடைக்கு வர இருக்கிறார். அதுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் அவர்களுக்கு அதிகாரிகளை அறிமுகம் செய்ய வைக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்திய பகுதியுடைய ராணுவ தலைமையுடைய மேஜர் ஜெனரலை அறிமுகம் செய்ய வைக்கிறார். அதே போல கடற்படை அதிகாரியை அறிமுகம் செய்கிறார். அதே போல வான்படை அதிகாரியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநருக்கு அறிமுகம் செய்த அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்ததற்கு பிறகு சரியாக 8 மணி அளவில் தேசிய கொடியை ஆளுநர் R.N. ரவி ஏற்றி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறதற்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீர செயலுக்கான அண்ணா பதக்க விருது, அதே போல கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்க விருது, டி. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது உள்ளிட்ட விருதுகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதற்கு பிறகு காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் விருது உள்ளிட்ட பதக்கங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதுக்கு பிறகு கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகளின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது. அதே போல தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் 77வது குடியரசு தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சுமார் 9 மணி அளவில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. மொத்தமாக 9:15 மணிக்கு இந்த குடியரசு தின விழா என்பது நிறைவு பெற இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆளுநர் R.N. ரவி இந்த உழைப்பாளர் சிலை அருகே நடைபெறக்கூடிய 77வது குடியரசு தின நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறார். அவருக்கு அணிவகுப்பு மரியாதையோடு அவருடைய வாகனம் வரும். 8 மணி அளவில் மூவர்ண கொடியை ஆளுநர் R.N. ரவி உழைப்பாளர் சிலை அருகே ஏற்றி வைக்க இருக்கிறார். சிவரஞ்சனி. அபினேஷ், இந்த நிகழ்வை ஒட்டி அங்கு போக்குவரத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வாலாஜா சாலை மற்றும் காமராஜர் சாலையில இன்றைக்கு காலையிலிருந்து பகல் 11 மணி வரை இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த நிகழ்வுக்காக 3 முறை ஒத்திகை என்பது செய்யப்பட்டது. ஒத்திகை செய்யப்பட்ட போதும் இந்த காமராஜர் சாலையில, அதாவது கடற்கரை சாலையில போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. பொதுமக்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மற்றவரை பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே இந்த விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வர முடியும். போக்குவரத்தை பொறுத்தவரை காமராஜர் சாலை, சிவானந்தா சாலை, அதே போல வாலாஜா சாலை உள்ளிட்ட 3 சாலைகள்ல போக்குவரத்து முழுவதுமாக அனுமதி கிடையாது. காலை 11 மணி வரை இந்த 3 சாலைகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விழா என்பது 9:30 மணிக்கு
தேவைப்படும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கூட்டமெல்லாம் கலந்து போனதுக்கு பிறகு 11 மணிக்கு பிறகு வழக்கம் போல இந்த சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையில் சரியாக 8 மணிக்கு மூவர்ண கொடியை ஆளுநர் ஏற்றி வைத்ததற்கு பிறகு சரியாக 1 மணி நேரம் 15 நிமிடம் இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் என்பது நடைபெற உள்ளது. சிவரஞ்சனி. அபினேஷ், அதே போல பொதுமக்கள் இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன? பொதுமக்களை பொறுத்தவரை எழிலகம் வளாகத்திற்கு வெளியே தடுப்புகள் வைக்கப்பட்டு பொதுமக்கள் சாலையுடைய இரு புறமும் நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல அந்த எல்லையை தாண்டி நிகழ்வதற்கு எல்இடி திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த நிகழ்வுகளை சற்று அருகே பார்க்கக்கூடிய வகையில எல்இடி திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உழைப்பாளர் சில அருகே நடைபெறக்கூடிய அந்த 3 சாலைகள் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்புல தான் இந்த தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. ஆளுநர் RN ரவி தற்போது வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆளுநர் RN ரவி குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். The piloting and outriding motorcade of Honorable Governor of Tamil Nadu is commanded by Air Force Police Team and security unit is commanded by Group Captain Rajiv K. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசுமை கூடை வழங்கி வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu: Major General R.M. Srinivas, Chief of Staff, General Officer Commanding Dakshin Bharat Area, Chennai; Rear Admiral Satish Shenoy, NM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area; Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram; DIG Balakrishnan Murugan, TM, Commander Coast Guard District Number 5, North Tamil Nadu; Thiru G. Venkatraman, IPS, DGP, Head of Police Force, Chennai; Dr. Maheshwar Dayal, IPS, ADGP, Law and Order, Chennai; Thiru A. Arun, IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, Chennai. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரில் இருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். The Honorable Governor of Tamil Nadu will now unfold the national flag followed by the national anthem. We will witness the glorious showering of flower petals by helicopter of Indian Air Force and we all request you to rise for the national anthem.